ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம். பருப்பே இல்லாத டிஃபன் சாம்பார். அதுக்கு வாங்க என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துக்க வேண்டாம். மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இருந்தால் போதும். அதை நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் போட்டு கரெக்டாக 2 விசில் போதும். நம்ம இதுவே பருப்பு வச்சோன்னா சில பருப்பு 3 விசில் 4 விசிலுக்கு தான் வேகும், டைம் எடுக்கும். நம்ம ஒரு டக்குன்னு செய்கிறதுக்கு சாம்பாரும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பருப்பும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 2 விசில் வரட்டும், அது வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன். அதில் வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு மல்லி எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது 2 தாங்க, வேறு எந்த பொருளும் நீங்கள் சேர்க்க தேவையில்ல. 2 நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வறுத்துறக்கூடாது. வெந்தயம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கருப்பாயிடும், அப்போ நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். கவனமாக நம்ம அந்த ப்ரௌனிஷாக வர்ற டைமுக்கு எடுத்துடணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டுன்னு வெடிக்கும் வெந்தயம். அந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஆற வச்சுக்கலாம். எடுத்து ஆறின பிறகு ஒரு இடிக்கல் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு நான் மசிச்சுக்கிறேன். உங்களுக்கு மிக்சியில் போட்டு கூட நீங்கள் நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். நிறைய இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். கம்மியாக இருக்கிறதுனால நான் இடிக்கல்லில் போட்டு நான் அதை பவுடராக்கிக்கிறேன். ரொம்ப பவுடராக்க தேவையில்ல, கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லி அந்த இடித்து போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், தான் நல்லாயிருக்கும். அதை இடித்து அதையும் நம்ம ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ பவுடராக ஆகிடுச்சு பாருங்கள், கையால் அடிக்கும் போதே. இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மசிய வெந்திருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்குது. அதில் உள்ள நம்ம கொடுத்த தண்ணி அப்படியே தான் இருக்குது. அந்த தண்ணியோடு நம்ம மசிக்க முடியாது. அதனால் அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம திரும்பவும் நம்ம சேர்த்துப்போம், அதோட நம்ம சாம்பாரோட சேர்த்துப்போம். தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மசிச்சுக்கலாம். மற்ற எடுத்து மசிக்கும் போது நமக்கு நல்லா மசிய கிடைக்கும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிய கிடைக்கும். இல்லை பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதில் காரமும் அதில் இறங்கும் நல்லா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி பத்தாது, அதனால் வேறு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அது நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். லைட்டாக ஓரத்தில் கொதி வந்தால் போதும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதியை விட தான் போகிறோம் இல்லையா, அதனால் உடனே இது சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரியட்டும். கடுகும் சீரகமும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா
கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகம் தேவைப்படுதுன்னு சொன்னால் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த குண்டு மிளகாய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு ரெடியாகுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ்க்காக இட்லி மாவு தான் சேர்க்க போகிறோம். இட்லி மாவு வந்து நமக்கு ஒரு நாள் புளிச்ச மாவாக இருக்கணும். ஒரு நைட்டு மட்டும் புளிச்சதாக இருக்கணும். ரொம்பவும் புளிச்சிருக்கக்கூடாது, புளிக்காமல் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் மாவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் புளிச்ச மாவாக இருக்கணும். லைட்டான புளிப்போடு இருக்கணும். ஏன்னா தக்காளி வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப புளிக்கும். இந்த மாவை நம்ம கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே கூட சேர்த்துருக்கேன்னா என்னோட தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க, தண்ணியில் கரைச்சிக்கோங்க. நல்லா போட்டுட்டு டக்குன்னு கிளறி விடணும். கொஞ்சம் திரியாக ஆகிடும், டக்குன்னு கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொதிக்க கொதிக்க சரியாயிடும். போட்டதும் அப்படி தான் இருக்கும், கொதிக்க கொதிக்க சரியாயிடும். எவ்வளோ சூப்பராக திக்னஸாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பருப்பு வச்சு செய்யும்போது கூட இவ்வளோ திக்னஸாக வராது. அந்த மல்லி இடித்து போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த ஸ்மெல்லு, இந்த பெருங்காய ஸ்மெல்லு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். உப்பு செக் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க, ஒரு கொஞ்சம் பொருள் தான், டைமும் கொஞ்சம் தான். ஆனால் டிஃபன் சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். டைம் அதிகமாகவே எடுக்காது பாருங்கள். அதே மாதிரி நமக்கு பொருளும் அதிகமாக ஆகாது. சீக்கிரமாக செய்யணும் டிஃபன் அப்படின்னு சொன்னோன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் தோசைக்கெல்லாம் சாம்பார் தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ நம்ம டெய்லி பருப்பு வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். கொதிச்சு எவ்வளோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தலை கொதிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் வெண்பொங்கல் செய்வோம் இல்லையா, அதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. வெண்பொங்கலுக்கு நான் செய்வேன் அடிக்கடி, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இதோட நம்ம காம்பினேஷன் பண்ணுறோன்னா தோசை தான் இன்றைக்கி. நல்ல மொறுன்னு தோசையை நல்லா நெய் விட்டு ஊற்றி அதுக்கு சைடிஷாக நம்ம இந்த பருப்பு இல்லாத சாம்பார், இதை வந்து பார்த்தோன்னா யாரும் பருப்பு இல்லாத சாம்பார்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் பருப்பு சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம தோசையோடு சேர்ந்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். மெயினாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி சூடான தோசையில் இந்த சூடான சாம்பாரை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை மற்ற டிஃபனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, பொங்கல், சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.